அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரும் அது சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு. கோயம்புத்தூரில் வரக்கூடிய வைகாசி 31 14/6/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை நமாமி கோமாதரம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் 108 தேசிய கோமாதாக்களை வைத்து அற்புதமான பூஜை செய்யக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. எத்தனை கோமாதா? 108 கோமாதா. நினைத்தே பார்க்க முடியாது. பிரம்மாண்டத்தின் உச்சம். 108 திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வந்த பலனை கிடைக்கும். சாதாரணமாக நினைக்காது. காமதேனு, மகாலட்சுமி எல்லாமே கோமாதா. ஸோ இது போகிற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தக்கூடிய விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை விட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இந்த உலகம் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது. பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது. உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்றால் அது கோமாதா என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட கோமாதா 108 நமாமி கோமாத்திரம். இடம் பேனியன் மேடோஸ், 100 அடி சாலை சந்திப்பு, ஒலம்பஸ், ராமநாதபுரம் பகுதி, கோயம்புத்தூர், கோவை 45. இதில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலைமை திரு ரவிசாம் ஐயா அவர்கள், முன்னிலை டாக்டர் எம் மாணிக்கம் ஐயா அவர்கள், சக்தி குழுமத்தினுடைய தலைவர், டாக்டர் ஆர் வசந்தகுமார், கற்பகம் கல்வி குழுமம், விசேஷ அழைப்பாளர்கள் ஐயா திரு அஜித் மகாபாத்ரா ஐயா அவர்களையும் கூப்பிட்டிருக்கிறார்கள். என்னையும் கூப்பிட்டிருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய சித்தம் உங்களை சந்திக்கிறதுக்கும் கோமாதாக்களின் அருளை பெறுவதற்கும் பிராப்தத்தை நாடி உள்ளே. இந்த அருளூரை எல்லாத்திலையும் விட கோமாதாக்களை தரிசனம் செய்வதற்குடன் நம்மளுடைய தர்ம ஆதீனம் ஐயா அவர்கள், வேளக்குறிச்சி ஆதீனம் ஐயா அவர்கள், கூனம்பட்டி ஆதீனம் ஐயா அவர்கள், சிறுவை ஆதீனம் ஐயா அவர்கள், காமாட்சிபுரம் ஆதீனம் ஐயா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். காலையில் சுதர்சன ஹோமம் நடக்கிறது, கணபதி ஹோமம் நடக்கிறது. காலை 10 மணிக்கு நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். காலை 10 மணிக்கு 108 கோமாதா பூஜை, 108 சிறிய யாக குண்டங்களுடன் 108 தம்பதியினர் சமேதராக சிறப்பு பூஜை செய்ய போகிறார்கள். நம்ம பூஜையில் ஒன்றும் அப்பாயின்மெண்ட்டோ இதோ வேண்டாம். அங்கே உட்கார்ந்து அந்த 108 கோமாதாவை தரிசனம் செய்து கோமாதா மடிகளை தொட்டு யாகத்தை முடித்த பிறகு நம்மளால் எத்தனை கோமாதா இருக்குதோ மனதார பிரார்த்தனை செய்து உங்களால் முடிந்த கோமாதாக்கு அருகம்புல்லோ ஏதாவது கொண்டு போய் கண்டிப்பாக கொடுங்கள். மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மண்டலத்துக்குள் 48 நாட்களுக்குள்ளாக பெரிய பலத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும், தேகாரோக்கிய குறைபாடுகள் நீங்கி, கல்யாண வைபவங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி, புத்திர சந்தானத்தில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி, தொழில் அபிவிருத்தி ஆகி அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதை சுற்றி உள்ள பகுதிகளாக இருந்தாலும், இப்பொழுதே சொல்வதனால் தமிழகத்தில் இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், பாலக்காடில் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு சிரத்தையாக 14ஆம் தேதி நிறைந்த அமாவாசை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலே உங்களோட பூஜையெல்லாம் முடித்து 10 மணிக்கு கோமாதா பூஜையில் கலந்து கொண்டாலும், பிரம்ம முகூர்த்தத்தில் யாகங்களில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கோமாதா பூஜையில் கலந்து கொண்டு நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நண்பர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய பதிவு. வாழ்க வாழ்க கோமாதா, வாழ்க மங்களத்தினுடைய அனுகிரகம் அஷ்டமங்கலமும் உங்களை சேர்வதற்கு மனதார பிரார்த்தனை. நன்றி, வணக்கம்.